என்னாச்சு கார்த்திக்? ரொம்ப நர்வஸா இருக்கா? எனக்கு புரியுது. இவ்வளவு பொறுப்புகளை நினைச்சா பயமா தான் இருக்கும். ஆனா நீங்க டென்ஷன் ஆக தேவையே இல்ல. எங்க எல்லாருக்கும் உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் எனக்கு டென்ஷனா இருக்கு அர்ச்சனா. அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய ஒருவேளை நான்... அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்களால முடியும் கார்த்திக். இதுக்கு முன்னாடி கூட நீங்க பயந்து போய் முடியாதுன்னு தானே நினைச்சீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நீங்க எல்லாத்தையும் ரொம்ப நல்லா தானே மேனேஜ் பண்ணீங்க. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியப்பாவும் அப்பாவும் உங்க கூட இருக்காங்க. அதை தவிர வேற என்ன வேணும்? உன்னோட துணை. நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். அப்புறம் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும். நான் தளர்ந்து போற நேரத்துல நீ தான் எனக்கு தைரியம் கொடுக்கணும். நான் தப்பான வழியில போனா நீ தான் எனக்கு சரியான வழியை காட்டணும். ம். கால வேளையில ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்படி சூடா டீ குடிக்கிறது அற்புதமான அனுபவம். ஆ. அட கார்த்திக் எங்க டீ சாப்பிடலையா? அவ ஆபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஓ ஆமா, அர்ச்சனாவுக்கும் கார்த்திக்கும் டீ ரூமுக்கு அனுப்பிட்டேன். மாமா, நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு கார்த்திக் ஆபீஸ்க்கு போறா. ஆ, ஆ. வணக்கம் தனசேகர். ஆ, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க 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 வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரி. உட்காருங்க. வணக்கம். டீ குடி. அப்புறம் என்ன காலையிலேயே காத்து இந்த பக்கம் வீசி இருக்கு? இந்த வழியா போய்கிட்டு இருந்தோம், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீ ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டு தான் கேள்விப்பட்டோம். அதான் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஊர்ல எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ? கிராமத்துல வீசுற காத்து உடம்புக்கு இதமா இருக்கும். ஆ, அது உண்மைதான். ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் எங்க ஊருக்கு போயிருந்தேன். திரும்பி வர்றதுக்கு மனசே வரல. அது என்னன்னா, கார்த்திக்கும் நந்தினிக்கும் ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் இங்க சங்கத்தோட தலைவரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட வேலை இருந்தது. அதான் திரும்பி வர வேண்டியதா போயிடுச்சு. கார்த்திக் இப்ப 10வது போறான். பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்ல, அதனால ஸ்கூல்ல லீவ் போட வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. நம்ம காலத்துல படிச்ச மாதிரி இப்ப படிப்பு அவ்வளவு சுலபம்லாம் இல்ல. கரெக்டா ஸ்கூலுக்கு போலன்னா ஃபெயில் பண்ணி ஆமா விட்டுருவாங்க. சார், ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா தனசேகர், கார்த்திக் உங்க பிசினஸ்ல சேர்த்துக்க போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது அனுப்ப போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அத பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஆமா, நம்ம சங்கத்துக்கு 2 பேர் புதுசா வரதா சொல்லியிருந்தீங்களா? அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. தலைவரா இருக்கிறதுனால நான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நியாயம் தானே? ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வராங்க. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு ஆ, வராங்க. சரிங்க. போயிட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கடி வந்துட்டு போங்க. உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நிச்சயமா போயிட்டு வரோம். ஆ, போயிட்டு வாங்க.